தெலுங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தயாளாவாகு, ஜப்பண்ணவாகு மற்றும் ஜிடிவாகு ஆகிய ஆறுகளில் கரைகளை தொட்டு வெள்ளம் பாய்கிறது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற போகதா அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகை காண ஏராளமானோர் குவிக்கின்றனர். எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். உத்தரப்பிரதேச மாநிலம் சோன்பத்ரா மாவட்டத்தில் டீசல் ஏற்றிச் சென்ற டேங்கர் எதிர்பாராத விதமாக கட்டுப்பாட்டை இழந்து கவிழ்ந்தது. இதில் சுமார் 20,000 லிட்டர் டீசல் சாலையில் கொட்டியது. சம்பவம் சோன்பத்ரா சக்தி நகர் சாலையில் ஏற்பட்டது. தகவல் அறிந்த உடனே அப்பகுதி கிராம மக்கள் வாளிகள், கேன்கள் மற்றும் பாத்திரங்களை கொண்டு சாலையில் குவிந்து விரைந்து போட்டி போட்டு டீசலை சேகரித்தனர். போலீசார் மக்கள் பாதுகாப்பை கருத்தில் கொண்டு அவர்களை அங்கிருந்து வெளியேற்ற முயற்சித்தனர். ஆனால் மக்கள் ஆர்வமுடன் டீசலை சேகரித்ததால் கட்டுப்படுத்த சிரமம் ஏற்பட்டது. இந்த விபத்தால் சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. இந்தியா மீது 2ஆம் கட்ட வரி விதிப்பது குறித்த கேள்விக்கு அமெரிக்க அதிபர் டிரம்ப் சூசகமாக பதிலளித்துள்ளார். ரஷ்ய எண்ணெய் இறக்குமதி செய்யும் நாடுகள் மீது பழிவாங்கும் வகையில் விதிக்கப்படும் சுங்க வரிகள் குறித்து உடனடியாக சிந்திக்க தேவையில்லை என்று அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்தார். 2 அல்லது 3 வாரங்களில் அதை பற்றி யோசிக்கலாம் என்றும், ஆனால் இப்போது தேவையில்லை என்றும் அவர் கூறினார். அலாஸ்காவில் புட்டினுடனான பேச்சுவார்த்தைக்கு பிறகு ஃபாக்ஸ் நியூஸ் தொலைக்காட்சியில் நேர்காணல் அளித்த டிரம்ப் தங்களுடைய சந்திப்பு மிகவும் நன்றாக நடந்தது என விளக்கமளித்தார். India doesn't buy your oil, the European Union won't buy it, and இனிவரும் செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். பேரவைத் தேர்தலை கருத்தில் கொண்டு தமிழக அரசியல் களம் சூடாக இயங்கிக் கொண்டிருக்கும் நிலையில் உள்துறை அமைச்சர் அமித்ஷா வரும் 22ஆம் தேதி தமிழகம் வருகிறார். நெல்லையில் அன்றைய தினம் நடைபெறவிருக்கும் பாரதிய ஜனதாவின் தென்மண்டல பூத் கமிட்டி மாநாட்டில் அவர் கலந்து கொள்கிறார். இந்த கூட்டத்தில் கட்சியின் தேர்தல் உத்தி குறித்து அமித்ஷா நேரடியாக உரையாற்றுவார் என எதிர்பார்க்கப்படுகிறது. அரசியல் ரீதியாக அவருடைய வருகை தமிழக அளவில் உற்று நோக்கப்படுகிறது. இந்திய வர்த்தகத்தை மீட்டெடுக்க தேவையான நடவடிக்கை எடுக்க கோரி பிரதமர் மோடிக்கு தமிழக முதல்வர் ஸ்டாலின் கடிதம் எழுதியுள்ளார். இந்திய பொருட்கள் மீதான இறக்குமதி வரியை அமெரிக்கா உயர்த்தியுள்ள நிலையில் முதல்வர் கடிதம் எழுதியுள்ளார். அதில் சம்பந்தப்பட்ட அமைச்சகங்கள், தொழில்துறையை சேர்ந்தவர்களுடன் பிரதமர் இது தொடர்பாக கலந்தாலோசிக்க வேண்டும் என்றும் முதல்வர் வலியுறுத்தியுள்ளார். ஒன்றிய அரசு மேற்கொள்ளும் அனைத்து நடவடிக்கைகளும் தமிழ்நாடு அரசு ஒத்துழைப்பு வழங்கும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார். அதிமுக ஆட்சிக் காலத்தை விட திமுக ஆட்சிக் காலத்தில் அதிக வருவாய் வந்தாலும் எந்த திட்டங்களையும் நிறைவேற்றாமல் இருப்பதாக பழனிசாமி குற்றம் சாட்டியுள்ளார். திருவண்ணாமலையில் விவசாயிகள் மற்றும் வணிகர்களை சந்தித்து பேசிய அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி திமுக ஆட்சியில் கடன்கள் அதிகரித்துள்ளதாகவும் 4,38,000 கோடி ரூபாய் கடன் வாங்கியிருப்பதாகவும் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சிக் காலத்தில் ஒரு மருத்துவக் கல்லூரி கூட அமைக்கப்படவில்லை என்றும், நாட்டை பற்றி கவலைப்படாத அரசு திமுக அரசு என்றும் குற்றம் சாட்டினார். திருவண்ணாமலை மாவட்டம் செங்கத்தில் பரப்புரைக்காக சென்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி வாகனத்திற்கு அருகே அலங்கார பேனர் வளைவு சரிந்து விழுந்தது. நல்வாய்ப்பாக வாகனம் சில நொடிகள் முன்னதாகவே அந்த இடத்தை கடந்ததால் எடப்பாடி பழனிசாமி நூல் இழையில் தப்பினார். பலத்த காற்று காரணமாக அலங்கார பேனர் வளைவு சரிந்து விழுந்ததாக கூறப்படுகிறது. பீகார் வாக்காளர் சீர்திருத்த நடவடிக்கை வாக்கு திருட்டில் ஈடுபட்டதாக ராகுல் காந்தி முன்வைத்த குற்றச்சாட்டு. இப்படி பல்வேறு சர்ச்சைகளுக்கு மத்தியில் நாளை செய்தியாளர் சந்திப்புக்கு தேர்தல் ஆணையம் அழைப்பு விடுத்துள்ளது. டெல்லியில் உள்ள தேசிய ஊடக மையத்தில் பிற்பகல் 3 மணி அளவில் செய்தியாளர் சந்திப்பு நடைபெறும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. மக்களின் சந்தேகங்களில் தேர்தல் ஆணையம் எத்தகைய விளக்கத்தை தரப்போகிறது என்ற எதிர்பார்ப்பு மேலோங்கியிருக்கிறது.
கொடைக்கானல் நகரில் குவிந்துள்ள பல்லாயிரக்கணக்கான சுற்றுலா பயணிகளால் போக்குவரத்தே ஸ்தம்பித்துள்ளது. இ பாஸ் முறை அமலில் இருக்கும் நிலையில் விடுமுறை நாளான இன்று 6000 வாகனங்களுக்கு அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. அவை அனைத்தும் ஒரே நேரத்தில் பெருமாள் மலையில் இருந்து கொடைக்கானல் ஏரிக்கு சென்றதால் நகருக்குள் கடும் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. மற்ற சுற்றுலா தலங்களுக்கு செல்லவே முடியாத நிலை உருவானது. வெளியூரில் இருந்து வந்தவர்கள் குடிக்க தண்ணீர் கூட கிடைக்காமல் குழந்தைகளை வைத்துக் கொண்டு பல மணி நேரம் அல்லல்பட்டனர். கொடைக்கானல் முதல் வில்பட்டி வழியாக பெருமாள் மலை இணைப்புச் சாலை திட்டத்தை உடனடியாக செயல்படுத்தினால் மட்டுமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என உள்ளூர் மக்கள் கூறுகின்றனர். காலை முதல் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்ட நிலையில் சென்னை கிண்டி, ஈகாட்டுத்தாங்கல், சைதாப்பேட்டை, ஆலந்தூர், சேப்பாக்கம், சிந்தாதிரிப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் பரவலாக மழை பெய்தது. இதனால் மக்களின் இயல்பு வாழ்க்கை சற்றே பாதிக்கப்பட்டது. இதேபோல் வடசென்னையின் பல்வேறு பகுதிகளான திருவொற்றியூர், தண்டையார்பேட்டை, மாதவரம் மற்றும் புழல் உள்ளிட்ட இடங்களில் மிக கனமழை பெய்தது. நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் பந்தலூர் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக மக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. கடந்த 3 மாதங்களாக மழை மட்டுமின்றி கடும் குளிரும் நிலவுகிறது. பொதுமக்கள் வீடுகளுக்குள்ளேயே முடங்கியுள்ளதால் அன்றாட பணிகள் பாதிக்கப்பட்டுள்ளன. தெலங்கானா மாநிலம் வாரங்கல் மாவட்டத்தில் கனமழை காரணமாக ஆறுகள், அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. கனமழை காரணமாக தையாலவாகு, ஜம்பனாவாகு மற்றும் ஜீடிவாகு ஆகிய ஆறுகளில் கரைகளை தொட்டு வெள்ளம் பாய்கிறது. கரையோர பகுதிகளில் வசிக்கும் மக்கள் கவனமாக இருக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளனர். புகழ்பெற்ற போகதா அருவிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. ஆர்ப்பரித்து கொட்டும் அருவியின் அழகை காண ஏராளமானோர் குவிகின்றனர். எனினும் பொதுமக்கள் பாதுகாப்பாக இருக்குமாறு அதிகாரிகள் அறிவுறுத்தியுள்ளனர். ஸ்பெயினில் 1 வார காலமாக பற்றி எரியும் காட்டுத்தீயை கட்டுக்குள் கொண்டுவர வீரர்கள் போராடி வருகின்றனர். நிலவும் கடும் வெப்பம் மற்றும் காற்றின் வேகம் போன்றவற்றால் தீயை கட்டுப்படுத்தும் பணியில் சிக்கல் நீடிப்பதாக கூறுகின்றனர். 14 வனப்பகுதிகள் பற்றி எரிந்து வருவதாகவும் தீயில் சிக்கி 7 பேர் உயிரிழந்திருப்பதாகவும் அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இந்த ஆண்டு மட்டும் சுமார் 1,57,000 ஹெக்டேர் தீக்கிரையாகி இருப்பதாகவும் இது ஆண்டு சராசரியை விட 2 மடங்கு என்றும் தெரிவித்துள்ளனர். சட்டவிரோத பணப்பரிவர்த்தனை தொடர்பாக ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் ஐ. பெரியசாமியின் வீடு மற்றும் அவர் தொடர்புடைய இடங்களில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் அதிரடி சோதனை நடத்தினர். சோதனை முடிவில் முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தகவல் வெளியாகியுள்ளது. மதுரை, திண்டுக்கல்லில் அமைச்சர் ஐ. பெரியசாமி தொடர்புடைய இடங்களில் சோதனை நடந்து வருகிறது. திண்டுக்கல்லில் உள்ள ஐ. பெரியசாமியின் வீட்டிலும், கார்களிலும், அமைச்சரின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் வீட்டிலும், மகள் இந்திராவின் வீட்டிலும் அமலாக்கத்துறையினர் சோதனை மேற்கொண்டனர். அப்போது ஐ. பெரியசாமி வீட்டின் முன்பு குவிந்த அவரது ஆதரவாளர்கள் வெளியே அமர்ந்து கொண்டு தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். அமலாக்கத்துறையின் நடவடிக்கையை கண்டித்து தொண்டர்கள் முழக்கமிட்டனர். சென்னை கிரீன்வேஸ் சாலையில் உள்ள அமைச்சர் ஐ. பெரியசாமியின் இல்லத்தில் மாலை 6 மணியளவில் சோதனை நிறைவடைந்த நிலையில் சில முக்கிய ஆவணங்களை அதிகாரிகள் கைப்பற்றியதாக தெரிகிறது. இதற்கிடையே சென்னையில் உள்ள எம்எல்ஏ விடுதியில் உள்ள செந்தில்குமாரின் அறையில் அதிகாரிகள் சோதனை நடத்தினர். விடுதி பூட்டப்பட்டிருந்த நிலையில் சாவி கொண்டுவரப்பட்டு அறை திறக்கப்பட்டு சோதனை மேற்கொள்ளப்பட்டது. கடந்த 2006 முதல் 2010 வரை வீட்டு வசதித்துறை அமைச்சராக ஐ. பெரியசாமி இருந்தபோது வருமானத்திற்கு அதிகமாக 2,10,00,000 ரூபாய் சொத்து சேர்த்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது.
இந்த விவகாரத்தில் ஐ பெரியசாமி, மனைவி சுஷீலா, மகன்கள் செந்தில்குமார், பிரபு ஆகியோர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. வழக்கில் 4 பேரையும் விடுவித்து திண்டுக்கல் மாவட்ட நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவை சென்னை உயர்நீதிமன்றம் ரத்து செய்திருந்தது. இனிவரும் செய்திகளை தொடர்ந்து அடுத்தடுத்து பார்க்கலாம். எம்எல்ஏக்கள் விடுதியில் அத்துமீறி நுழைந்ததாக அமலாக்கத்துறையினர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திருவல்லிக்கேணி எம்எல்ஏக்கள் விடுதியில் உள்ள அமைச்சர் ஐ பெரியசாமியின் மகனும் எம்எல்ஏவுமான செந்தில்குமாரின் அறையில் சோதனை மேற்கொள்ள அமலாக்கத்துறை அதிகாரிகள் வந்தனர். அறை பூட்டப்பட்டிருந்ததால் செந்தில்குமார் உதவியாளர் சந்தோஷ் வந்து அறையை திறந்த பிறகு 5 மணி நேரத்திற்கு பின் சோதனை தொடங்கி நிறைவடைந்தது. அமலாக்கத்துறையினர் அத்துமீறியதாக காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. 2-3 மாதங்களுக்கு ஒருமுறை ஏதாவது ஒரு அமைச்சர் வீட்டில் சோதனை நடத்தி குற்றத்தோற்றத்தை உருவாக்குவது மட்டுமே மத்திய அரசின் குறிக்கோளாக இருப்பதாக திமுக குற்றம் சாட்டியுள்ளது. அக்கட்சியின் அமைப்பு செயலாளர் RS பாரதி வெளியிட்டுள்ள அறிக்கையில் திமுகவினர் எவரும் மோடிக்கும் அஞ்சமாட்டார்கள், ஈடிக்கும் அஞ்சமாட்டார்கள் என தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுகவுடன் ஓரணியில் திரண்டு நிற்கிறார்கள் என்றும் இதனை கண்டு பாஜக எரிச்சலடைவதாகவும் RS பாரதி தெரிவித்துள்ளார். ரஷ்யா உக்ரைன் போரை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக அமெரிக்க அதிபர் டிரம்ப் மற்றும் ரஷ்ய அதிபர் விளாடிமிர் புட்டின் இடையே அலாஸ்காவில் நடைபெற்ற சந்திப்பை இந்தியா வரவேற்றுள்ளது. அமைதியை நோக்கிய இந்த தலைமைத்துவம் மிகவும் பாராட்டுக்குரியது என்று இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது. இந்த போர் விரைவில் முடிவுக்கு வர வேண்டும் என்று உலக நாடுகள் விரும்புவதாகவும் பேச்சுவார்த்தை மற்றும் ராஜதந்திரம் மூலமே இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண முடியும் என்றும் இந்தியா குறிப்பிட்டுள்ளது. சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி 18ஆம் தேதி இந்தியா வருவதை முன்னிட்டு இரு நாடுகளுக்கு இடையேயான எல்லை பிரச்சினை குறித்து முக்கிய பேச்சுவார்த்தை நடைபெறவுள்ளது. தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித் தோவல் அழைப்பின் பேரில் சீன வெளியுறவுத்துறை அமைச்சர் வாங் யி வரும் 18ஆம் தேதி முதல் 2 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். எல்லை பிரச்சினை குறித்த சிறப்பு பிரதிநிதிகளின் 24வது சுற்று பேச்சுவார்த்தை நடத்துவதே இந்த வருகையின் முக்கிய நோக்கமாகும். எல்லை தகராறுகளை ராஜதந்திர ரீதியில் தீர்ப்பதற்கான முக்கிய தளமாக இந்த சந்திப்பு இருக்கும். வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கரையும் வாங் யி சந்தித்து பேசுகிறார். இரு நாடுகளுக்கு இடையேயான வர்த்தகம், பிராந்திய ஸ்திரத்தன்மை மற்றும் ஒட்டுமொத்த உறவு குறித்து ஆலோசிக்கப்படும். எல்லை பதற்றங்கள் தணிந்து இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவில் புதிய நம்பிக்கையை உருவாக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. மயிலாடுதுறையில் நடைபெற்ற திமுக மாவட்ட கமிட்டி கூட்டத்தில் உட்கட்சி பூசலால் மோதல் நடந்ததாக கூறப்படும் நிலையில் ஒன்றிய செயலாளர் வேட்டையில் ரத்தக்கரை இருந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது. கூட்டத்தில் ஒப்பந்த பணிகளை திமுக நிர்வாகிகளுக்கு கொடுப்பதில்லை என குற்றம் சாட்டி எதிர்ப்பு தெரிவித்ததாக கூறப்படுகிறது. இந்த பிரச்சினையில் இருதரப்பு திமுகவினரிடையே மோதல் ஏற்பட்டு ஒருவரை ஒருவர் தாக்கிக் கொண்டதாகவும் கூறப்படுகிறது. இதைத் தொடர்ந்து கூட்டத்திலிருந்து வெளியேறிய முக்கிய நிர்வாகிகள் பின்னர் சாலையிலும் வாக்குவாதம் செய்தனர். மேலும் திமுக அலுவலகத்தில் வெளியே வந்த மயிலாடுதுறை ஒன்றிய செயலாளர் முருகம்னி வேட்டையில் ரத்தக்கரை இருந்தது. இந்த சம்பவத்தால் நீதிமன்ற சாலையில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. குற்றால அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி அளிக்கப்பட்டது. மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் பெய்த தொடர் கனமழையின் காரணமாக குற்றால அருவிகளில் குளிக்க தடையானது விதிக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் தற்போது தண்ணீர் வரத்து சீரான நிலையில் குற்றாலம் மெயின் அருவி, ஐந்தருவி, சிற்றருவி, புலியருவி உள்ளிட்ட அருவிகளில் சுற்றுலா பயணிகள் குளிக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. தொடர் விடுமுறை என்பதால் சுற்றுலா பயணிகள் அதிக அளவில் குவிந்து அருவிகளில் ஆனந்த குளியலிட்டு வருகின்றனர். தென்காசி மாவட்டம் மேக்கரை அடவிமைனார் அணை நடப்பாண்டில் 3வது முறையாக நிரம்பி விழுகிறது. கார் சாகுபடி பருவத்தில் தொடர்ந்து அணை நிரம்பியதால் விவசாயிகள் மகிழ்ச்சியடைந்துள்ளனர். விட்டு விட்டு பெய்து வரும் மழை காரணமாக அணைக்கு நீர்வரத்து தொடர்ந்து அதிகரித்து வருகிறது.
ரஷ்யாவின் ரயாசான் பகுதியில் உள்ள ஆலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 11 பேர் உயிரிழந்தனர், 130 பேர் காயமடைந்தனர். ஆலையின் ஒரு பகுதியில் ஏற்பட்ட தீயே இந்த வெடிவிபத்து ஏற்பட காரணம் என ரயாசான் ஆளுநர் பவல் மால்கோ தெரிவித்துள்ளார். இடிபாடுகளில் சிக்கியுள்ளவர்களை மீட்கும் பணி துரிதப்படுத்தப்பட்டிருப்பதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். காயமடைந்தவர்களில் சிலரின் நிலை கவலைக்கிடமாக இருப்பதாக, உயிரிழப்பு அதிகரிக்கக்கூடும் என அஞ்சப்படுகிறது. தென்னாப்பிரிக்காவைச் சேர்ந்த டெவால்ட் பிரவிஸை விதிமுறைகளுக்குட்பட்டே ஒப்பந்தம் செய்ததாக சென்னை சூப்பர் கிங்ஸ் அணி தெரிவித்துள்ளது. முந்தைய ஐபிஎல் தொடரின் மத்தியில் வேகப்பந்து வீச்சாளர் குர்ஜப்னீத் சிங்கிற்கு பதிலாக பிராவிஸை சென்னை அணி ஒப்பந்தம் செய்தது. இதுகுறித்து சமீபத்தில் தமது யூடியூப் சேனலில் பேசிய அஸ்வின், அதிக தொகைக்கு பிரேவிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவித்தார். இதனை மறுத்துள்ள சிஎஸ்கே நிர்வாகம், விதிகளுக்குட்பட்டு 2 கோடியே 20 லட்சம் ரூபாய்க்கு பிராவிஸ் ஒப்பந்தம் செய்யப்பட்டதாக தெரிவித்துள்ளது. இங்கிலாந்து கிரிக்கெட் அணியின் இளம் கேப்டன் என்ற பெருமையை ஜேக்கப் பெத்தல் பெற்றுள்ளார். 21 வயதில் கேப்டன் பொறுப்பை ஏற்றதன் மூலம் 136 ஆண்டுகால சாதனையை அவர் முறியடித்துள்ளார். அயர்லாந்து அணிக்கு எதிரான 3 போட்டிகள் கொண்ட T20 தொடருக்கு பெத்தல் கேப்டனாக அறிவிக்கப்பட்டுள்ளார். 1889இல் மாண்டி பவுடன் என்பவர் 23 வயதில் இங்கிலாந்து அணியின் கேப்டனாக செயல்பட்டிருக்கிறார். ஹாரி ப்ரூக்கிற்கு ஓய்வளிக்கப்பட்டிருக்கும் நிலையில் பெத்தலுக்கு கேப்டன் பொறுப்பு வழங்கப்பட்டிருக்கிறது. 2026 சட்டமன்ற தேர்தல் நெருங்கி வரும் நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில தலைமையில் மாற்றம் செய்ய வாய்ப்பிருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது. கடந்த 2015ஆம் ஆண்டு இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் முத்தரசன். தொடர்ந்து 2019, 2022ஆம் ஆண்டுகளிலும் அவரே மாநில செயலாளராக தேர்ந்தெடுக்கப்பட்டு கட்சியை வழிநடத்தி வருகிறார். இந்த நிலையில் தற்போது இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் 26வது மாநில மாநாடு சேலத்தில் நடைபெற்று வருகிறது. இந்த மாநாட்டில் மாநில குழு நிர்வாகிகள் பங்கேற்று பல்வேறு விவகாரங்கள் குறித்து விவாதித்து வருகின்றனர். குறிப்பாக இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன் 75 வயதை எட்டியது மற்றும் 3 முறை மாநில செயலாளர் பொறுப்பு வகித்த காரணத்தினால் கட்சி விதிமுறைகளுக்கு உட்பட்டு அவர் மாற்றம் செய்யப்படுவார் என்று கூறப்படுகிறது. அதே நேரத்தில் அரசியல் சிக்கல்கள் நிறைந்த காலகட்டத்தில் சரியான முடிவுகளை எடுத்து கம்யூனிஸ்ட் கட்சியின் செயல்பாடுகளை மேற்கொண்டவர் என்ற அடிப்படையில் கட்சியின் தேசிய தலைமை அவரை இப்பொறுப்பில் நீட்டிக்கலாம் என்ற கருத்தும் நிலவுகிறது. அப்படி இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பொறுப்பிலிருந்து முத்தரசன் விடுவிக்கப்பட்டால் தற்போதுள்ள நிர்வாகிகளில் துணை நிர்வாக பொறுப்பில் உள்ள வீரபாண்டியன், சந்தானம், பெரியசாமி ஆகியோரின் பெயர்கள் இதில் அடிபடுவதாக கட்சி வட்டாரத்தில் பேசப்படுகிறது. பெங்களூருவில் 4 மாடி கட்டடத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பரிதாபமாக உயிரிழந்தனர். கட்டடத்தின் தரை மற்றும் முதல் தளங்களில் இருந்த பிளாஸ்டிக் குடோனில் பற்றிய தீ மளமளவென பரவியது. உயிரிழந்த மதன்குமார், அவரது மனைவி சங்கீதா, 8 வயதான மகன் நிதேஷ், 5 வயது மகன் விகான் ஆகிய 4 பேரின் உடல்கள் மீட்கப்பட்டுள்ளன. 2வது மாடியில் இருந்த சுரேஷ் என்பவரும் தீ விபத்தில் உயிரிழந்தது தெரியவந்துள்ளது. தெலங்கானா மாநிலத்தில் அணையில் தண்ணீர் திறக்கப்பட்ட போது இளைஞர் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்படும் காட்சிகள் சமூக வலைதளங்களில் வேகமாக பரவி வருகிறது. நிர்மல் மாவட்டத்தில் கோதாவரியின் கிளை நதியான கடம் ஆற்றின் குறுக்கே உள்ள அணைக்கு வரும் நீரின் அளவு அதிகரித்ததால் தண்ணீர் திறந்துவிடப்பட்டது. அணையை காண வந்த கன்னாப்பூரைச் சேர்ந்த திப்பிரெட்டி கங்காதர் என்ற இளைஞர் வெள்ள நீரில் அடித்துச் செல்லப்பட்டார். அணை திறக்கப்பட்ட போது எடுக்கப்பட்ட வீடியோக்களில் பதிவான இந்த காட்சிகள் வேகமாக பரவி வருகின்றன.